வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொண்டிருக்கும் நாம் சிசிரகுமார், கிருஷாந்த் ராஜ், அருணீரேஷ, அருளானந்தம். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக தலைப்புச் செய்திகள். போலீஸ் மா அதிபர் மீது முறைகள் விநியோகம் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவர் அதிருப்தி. பலப்பிற்றிய மேல் நீதிமன்ற சான்று பொருட்கள் மற்றும் ஆவண களஞ்சியத்தினுள் திருடர்கள் நுழைவு. கடந்த 24 மணி நேரத்தில் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டவர்கள் என சந்தேகிக்கப்படும் 48 பேர் கிண்ணியா வைத்தியசாலையில் அனுமதி. கோரிக்கைகள் பலவற்றை முன்வைத்து நாடு முழுவதும் போராட்டங்கள் முன்னெடுப்பு. கடந்த கால அனுபவங்களை அடிப்படையாக வைத்து எதிர்காலத்தை வென்றெடுக்கும் சவால் மாணவர்கள் மத்தியில் காணப்படுவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ரத்னபுரி ஃபெகர்சன் உயர்மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை கூறினார். இந்த நிகழ்வில் கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியவசம், அமைச்சர் WDJ செனவிரத்ன உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர். நமது நாட்டின் பாடசாலை மாணவர்கள் பரீட்சைகளில் சிறந்த முறையில் சித்தியடைகின்றனர். எனினும் சமூக விடயங்களை பார்க்கும் போது பாடசாலை மாணவர்களின் ஒழுக்கம் தொடர்பான பிரச்சினை உள்ளது. அண்மையில் அனுராதபுரம் மாவட்டத்தில் மிகுந்தலை பிரதேச பாடசாலை ஒன்றில் 11ஆம் தர மாணவர் ஒருவரின் பிறந்தநாள் கொண்டாட்டம் பாடசாலை மைதானத்தில் நடைபெற்றுள்ளது. அங்கு மதுபானம் அருந்தியுள்ளனர். அத்துடன் அண்மையில் பொரளையில் மகளிர் கல்லூரி ஒன்றில் அத்துமறி நுழைந்த கொழும்பின் ஆண் பாடசாலையொன்றின் மாணவர்கள் அமைதியற்ற முறையில் நடந்து கொண்டனர். எனவே மாணவர்களின் எதிர்காலம் தொடர்பில் பெற்றோர் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஃபெர்கசன் உயர் மகளிர் கல்லூரியின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு நினைவு முத்திரை ஒன்று வெளியிடப்பட்டதுடன் பாடசாலையில் திறமையை வெளிப்படுத்திய மாணவர்களுக்கு நினைவு சின்னங்களும் வழங்கப்பட்டன. ஜனாதிபதி பாடசாலையின் உள்ளக விளையாட்டரங்கையும் திறந்து வைத்தார். அத்துடன் பாடசாலையில் ஏற்பாடு செய்திருந்த கண்காட்சியையும் ஜனாதிபதி பார்வையிட்டார். நிதியமைச்சின் பரிந்துரைக்கு புறம்பாக நெல் விநியோகத்தில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என நிதி ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மன் யாப்பா அபேவர்தன தெரிவித்துள்ளார். மத்தளை விமான நிலைய வளாகத்தில் களஞ்சியப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த நெல் WM மெண்டிஸ் மதுபான உற்பத்தி நிறுவனத்திற்கு விநியோகிக்கப்பட்டமை தொடர்பில் நாம் வினவிய போது ராஜாங்க அமைச்சர் இதனை கூறினார். இலங்கை மக்களின் பிரதான உணவாக அமைந்துள்ள சோறுக்காக ஒரு மாதத்திற்கு 1,90,000 மெட்ரிக் டன்களுக்கு மேற்பட்ட அரிசி தேவைப்படுகின்றது. இந்த அரிசியை உற்பத்தி செய்வதற்கு வருடாந்தம் 30 லட்சம் மெட்ரிக் டன்களுக்கு மேற்பட்ட நெல் தேவைப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. 2014-2015 பெரும்போகமும் உள்ளடங்கலாக 2015ஆம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த நெல்லின் அளவு 4.8 மில்லியன் மெட்ரிக் டன்களாகும். 2015ஆம் ஆண்டுக்கான நிதி அமைச்சின் வருடாந்த அறிக்கையின் பிரகாரம் 2014-2015 பெரும்போகத்தில் மாத்திரம் 2.9 மில்லியன் மெட்ரிக் டன் நெல் அறுவடை செய்யப்பட்டுள்ளது. பெரும்போகத்தின் போது 1,60,000 மெட்ரிக் டன் நெல்லையும், சிறுபோகத்தின் போது 1,75,000 மெட்ரிக் டன் நெல்லையும் நெல் சந்தைப்படுத்தல் சபை கொள்வனவு செய்தது. நெல்லை களஞ்சியப்படுத்தி வைப்பதில் ஏற்பட்ட பிரச்சினைக்கு தீர்வாக 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மத்தளை விமான நிலைய களஞ்சிய சாலைகளில் நெல்லை களஞ்சியப்படுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்தது. ஒரு வருடம் கடந்த நிலையில் 2016ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அளவில் 2015-2016 பெரும்போகத்திற்கான அறுவடை மேற்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவசரமாக களஞ்சிய சாலைகளை வெற்றிடமாக்குவதற்கு நடவடிக்கை எடுத்ததன் மூலம் புதிய வருடத்தின் நெல் கொள்வனவு நடவடிக்கைகளுக்கு நெல் சந்தைப்படுத்தல் சபை தயாராக இருக்கவில்லை என்பது புலப்படுகின்றது. 2016ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 6ஆம் தேதி களஞ்சிய வசதிகளை பெற்றுக் கொள்வதற்காக நடவடிக்கைகள் பிரேரிக்கப்பட்டன. 47ஆம் 48ஆம் விடயங்களுக்காக அன்றைய தினம் நடத்தப்பட்ட அமைச்சரவை கூட்டத்தில் இதுகுறித்து ஆராயப்பட்டது. அன்றிலிருந்து 8 நாட்கள் கடந்த நிலையில் 2016 ஜனவரி மாதம் 14ஆம் தேதி மத்தளை விமான நிலைய கட்டட தொகுதியில் களஞ்சியப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த நெல்லை WM மெண்டிஸ் மதுபான உற்பத்தி நிறுவனத்திற்கு விநியோகிக்கும் செயற்பாடு ஆரம்பமானது. எவ்வாறாயினும் சில மாதங்களின் பின்னர் நாட்டில் அரிசிக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டதுடன் அரிசி இறக்குமதி செய்ய வேண்டிய நிலையும் ஏற்பட்டது. எவ்வாறாயினும் களஞ்சிய சாலைகளில் இருந்த நெல்லை விநியோகிக்கும் போது நிதியமைச்சின் ஆலோசனைகள் பின்பற்றப்பட்டிருந்தால் இத்தகைய தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்காது என நிதி ராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டுகின்றார். மத்தளை விமான நிலையத்தில் களஞ்சியப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த நெல்லை மெண்டிஸ் நிறுவனத்திற்கு வழங்குமாறு உத்தரவிட்டது யார்? நெல்லை சந்தைக்கு விநியோகிக்க வேண்டிய காலம் தொடர்பில் நிதி அமைச்சு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது.
அந்த கட்டுப்பாடுகள் மூறப்பட்டிருந்தால் அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு அமைச்சு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். நிதியமைச்சின் உத்தரவுக்கு புறம்பாக இந்த நடவடிக்கை இடம்பெற்றிருந்தால் அது குறித்து நாம் ஆராய்வோம். இது தொடர்பில் ஜனாதிபதிக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரவுகளை செயற்படுத்தாமல் தனிப்பட்ட நோக்கங்களை நிறைவேற்றும் வகையில் செயற்பட்டமை அரிசி விலை அதிகரிப்புக்கு ஒரு காரணமாகும். இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதிக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கட்சி கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டது. சந்தை தொடர்பில் தகவல்களை அறிந்தே நெல் விநியோகிக்கப்பட வேண்டும் என நிதி அமைச்சு கூறியுள்ளது. அதற்கு புறம்பாக எவரேனும் செயற்பட்டிருந்தால் அந்த அதிகாரங்கள் மற்றும் அதற்கான தீர்மானத்தை எடுத்தவர்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இதேவேளை சர்ச்சையை தோற்றுவித்துள்ள மெண்டிஸ் நிறுவனம் வரி சலுகையுடன் கல்குடா பகுதியில் மற்றொரு மதுபான உற்பத்தி நிலையத்தை நிர்மாணித்து வருகின்றமை தொடர்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்புகளில் கருத்துக்கள் வெளியாகின. கல்குடா இஷ்காகாரக் கல்குடாவில் மதுபான உற்பத்தி தொழிற்சாலை நிர்மாண பணிகள் குறித்து ஆராய்வதற்கு சென்ற ஊடகவியலர்கள் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சியின் குண்டர்களே தாக்கினர். பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் என்கின்ற அர்ஜுன் மகேந்திரனின் மருமகனுக்கு சொந்தமான நிறுவனம் முறிகள் மோசடி மூலம் ஈட்டிய பணத்தை கொண்டே இந்த தொழிற்சாலை நிர்மாணிக்கப்படுகின்றது. நெல்லை களஞ்சியப்படுத்துவதற்காக ஹம்மாந்தோட்டை துறைமுகத்தின் களஞ்சிய சாலையை பயன்படுத்தினர். தற்போது நாட்டில் அரிசிக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக எமக்கு தகவல் கிடைத்துள்ளது. அரிசி வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற போது களஞ்சியத்திலிருந்து அரிசியை மதுபான உற்பத்திக்காக பயன்படுத்துகின்றனர். இதுகுறித்து ஆராய்ந்து தவறு இழைத்தவர்களுக்கு தண்டனை வழங்குமாறு நாம் அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றோம். மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பிரதி அமைச்சர் அமீர் அலி, பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீநேசன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கட்டடம் கட்டுறதுக்கு எதுவித அனுமதியும் இல்லாம கட்டப்படணும். எங்களுடைய கோவை பற்றி பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டம் அடுத்தது எங்களுடைய கிழக்கு மாகாண சபையின் தடை தீர்மானம் ஏற்படுத்தி மாவட்டத்திற்கு முறையாக அறிவிக்கப்பட்டது. அப்படி அறிவித்ததற்கு எனக்கு தீர்மானம் வந்துச்சு. நாங்க எனக்கு கேட்டாங்க பர்பஸ்லி இந்த வேலையை 6 மாதத்துக்கு மேல பர்பஸ்லி நீங்க டிலே பண்ணிட்டு இன்னொன்று பண்ணாங்க. நான் இந்த நிகழ்ச்சியில ஒழுக்கில 2 இந்த கோர்ஸ் கொண்டு போறதுக்கு முதல்ல இருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு அரசியல் சக்தி எனக்கு பெரிய ஒரு அழுத்தம். அதனால என்னால் பேச முடியாது. நீங்க புரிந்து கொள்வீங்கன்னு நான் போயிட்டு அதே இன்னொரு பக்கம் சிஐடி விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கு. பெருந்தால் அந்த கம்பெனியில முகாமித்துவ பணிப்பாளர்களுக்கு உரிய நிதி குற்றச்சாட்டுகளுக்கு சம்பந்தமா நான் ஒரு சாட்சியை சேர்க்கப்பட்டு எனக்கு தேவையில்லாத பிரச்சனை நான் வந்து சேர்க்கிறேன். ஏன்னா 250 கோடியை குழு பண்ற டாக்குமெண்ட்ஸ் மூலம் ப்ரூவ் பண்ணணும். 2 நாள் சிஐடி விசாரணை நடத்தப்பட்டு இது சம்பந்தமாக ஜனாதிபதியின் செயலாளருக்கும் கௌரவ கிழக்கு மாகாண ஆளுநருக்கும் கிழக்கு மாகாண ஆளுநர் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் வந்த உடனே கால் பண்ணி இந்த நம்பரை வாங்கி பேசினாரு. நான் முழு பெருமை தெளிவுபடுத்திட்டு கௌரவ ஆளுநருக்கும் எங்களுடைய ஜனாதிபதியின் செயலாளருக்கும் நான் தெளிவான அறிக்கையை கொடுக்கிறேன். இந்த அடிப்படையில் இறுதியாக கிழக்கு மாகாண முதலாவது தேர்தல் விசேட பணித்துறை மாகாண சபை தடை தீர்மானம், எங்களுடைய போரடை 10 பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு கூட்டங்களின் தீர்மானம், இதை அறிவுறுத்தி இதை மேற்கோள் காட்சி என்னுடைய தடை தீர்மானங்களை முன்னேறி நடந்தமைக்காக நான் ஒரு சில முறைப்பாடு செய்து அதை நீதிமன்றத்தில் பாரப்படுத்தியிருக்கிறோம். அந்த நீதிமன்ற நடவடிக்கை தொடர்பாக எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் யோகேஷ் ஐயா அவர்களோட அந்த சட்டத்தையும் ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. கலம்பூர் டெலிகிராஃப்ல வந்து இது வந்து எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் மே 30, 2015 saying that ENA the extra neutral alcohol and அந்த இதுக்கு பிராண்ட் கொடுத்தாங்க நேம் Grain base. Yes, grain base. Ravi Karnalaya's finance ministry is under purview. Okay. Under purview of Honorable Minister Ravi Karnalaya. This is and later 2016 they have applied for the Central Environmental Authority approval, but they have given only August 2016. They have given the approval. There's so many things. There are only 250 employees. They are going to put a job opportunity for industry almost 4,000 million. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இளைஞர் யுவதிகள் வேலை திண்டாட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இப்படி இருக்கிற தொழிற்சாலைகளை அமைத்து அவர்களுக்கு வேலை கொடுக்காத
இன்றைய அபிவிருத்தி குழு கூட்டத்தில் எவ்வாறான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஏற்கனவே இருந்த பல தொழிற்சாலைகள் பண்ணைகள் மூடப்பட்ட நிலையில் காணப்படுகின்றன. இந்த தொழிற்சாலைகள் பண்ணைகளை நாங்கள் உடனடியாக இயங்கச் செய்ய வேண்டும் என்று பல தடவைகள் பாராளுமன்றத்திலும் குறிப்பிட்ட அமைச்சர்களிடமும் நாங்கள் வேண்டுகோள்களை விடுத்திருக்கின்றோம். மனித வளத்தை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய மது உற்பத்தி நிலையம் கும்புறுமுலையில் அமைக்கப்படுகின்றது. இந்த கும்புறுமுலையில் அமைக்கப்படுகின்ற மது உற்பத்தி நிலையம், அதாவது எதனால் உற்பத்தி நிலையம் தொடர்பாக மட்டக்களப்பில் உள்ள சகல அரசியல்வாதிகளும் இந்த எதனால் உற்பத்தி நிலையத்திற்குரிய எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கின்றார்கள். இன்றைய மாவட்ட அபிவிருத்தி சபை கூட்டத்திலும் கூட ஏகமனதாக எந்தவிதமான வாத பிரதிவாதங்களும் இல்லாமல் இந்த எதனால் உற்பத்தி நிலையத்தினை உடனடியாக அதனுடைய கட்டுமானத்தை நிறுத்த வேண்டும், அதனுடைய செயற்பாடுகளை தடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. கிழக்கு மாகாணம் விவசாய சம்பந்தப்பட்ட நெற்செய்கைகள் அதிகமாக இருக்கிற மாகாணம். ஆனால் தற்போது இம்மாவட்டத்தில் செயற்கையான ஒரு அரிசி தட்டுப்பாடு ஒன்று ஏற்பட்டிருப்பதாகவும் அதற்கு பின்னால் இந்த மதுபான சாலை உரிமையாளர்கள் இருப்பதாகவும் அறிய கிடைக்கிறது. உணவுக்காக உற்பத்தி செய்யப்படுகின்ற அரிசி எங்களது நாட்டில் இல்லாத நிலையில் நாங்கள் பிற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. அதேவேளை இந்த நெல்லில் இருந்து அல்லது சோளத்தில் இருந்து இந்த எதனால் உற்பத்தியினை மேற்கொள்ளலாம் என்கின்ற ஒரு செயல்பாடு நடைபெறுகின்றது. எனவே இந்த எதனால் உற்பத்தி நிலையத்தினை உடனடியாக இந்த நல்லாட்சி அரசாங்கம் தடை செய்ய வேண்டும். சர்ச்சைக்குரிய மத்திய வங்கியின் முறைகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழு 22வது நாளாக இன்றும் விசாரணைகளை மேற்கொண்டது. மத்திய வங்கியின் தற்போதைய பிரதி ஆளுநர் பி சமரசிறி இன்று ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளித்தார். சர்ச்சைக்குரிய மத்திய வங்கியின் முறைகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழு 22வது நாளாக இன்றும் விசாரணைகளை மேற்கொண்டது. மத்திய வங்கியின் தற்போதைய பிரதி ஆளுநர் பி சமரசிறி இன்று ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளித்தார். சர்ச்சைக்குரிய முறைகள் விநியோகம் தொடர்பில் முன்கூட்டியே உள்ளக அல்லது வெளியார் தரப்பினர் எவரேனும் அறிந்திருந்தார்களா என மத்திய வங்கியின் பிரதி ஆளுநரிடம் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு இன்று வினவியது. ஏல கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்ததன் அடிப்படையில் வெளியார் தரப்பொன்று ஏலம் தொடர்பாக முன்கூட்டியே அறிந்திருந்தனர் என தாம் நம்புவதாக இதன்போது சாட்சியம் அளித்த மத்திய வங்கியின் பிரதி ஆளுநர் குறிப்பிட்டார். சாதாரணமாக முறைகள் விநியோகத்திற்கான ஏலம் இடம்பெறும் போது ஊழியர் சமலாப நிதியம் முக்கியத்துவம் பெறுகின்றது. இன்னும் சர்ச்சைக்குரிய முறைகள் ஏலத்தின் போது ஊழியர் சமலாப நிதியம் ஓரளவு வீழ்ச்சியடைந்த நிலையில் காணப்பட்டதாக மத்திய வங்கியின் பிரதி ஆளுநர் ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளித்தார். முறைகள் ஏலம் இடம்பெற்ற போது அங்கிருந்த அரசு தொகுதி கடன் திணைக்களத்தின் உயர் பதவியிலிருந்த சிலர் திணைக்களத்தில் புதிதாக இணைத்துக் கொண்டவர்கள் என்றும் பிரதி ஆளுநர் பி சமரசிறி சுட்டிக்காட்டினார். ஏலத்தின் ரகசிய தகவல்களை முன்கூட்டியே சிலர் அறிந்திருப்பின் அந்த ஏலத்தின் இறுதி தருணத்திலேயே அவர்கள் ஏல கோரிக்கையை முன்வைப்பார்கள் எனவும் மத்திய வங்கியின் பிரதி ஆளுநர் பி சமரசிறி ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு முன்னிலையில் மேலும் தெரிவித்தார். மத்திய வங்கியின் முறைகள் விநியோகம் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயற்பாடுகளுக்காக உயர் போலீஸ் அதிகாரிகளை வழங்குமாறு போலீஸ் அதிபரிடம் விடுத்த வேண்டுகோளுக்கு இதுவரை சிறந்த பதில் கிடைக்கவில்லை என ஆணைக்குழுவின் தலைவர் உயர்நீதிமன்ற நீதியரசர் கே டி சித்ரஸ்ரீ என்று தெரிவித்தார். டெங்கு நோயின் தாக்கம் கிண்ணியா பிரதேசத்தில் குறைந்து வரும் அதே சமயம் திருகோணமலை நகரை அண்டிய பிரதேசங்களில் அதன் தாக்கம் அதிகரித்து வருவதாக சுகாதார தரப்புகள் குறிப்பிட்டுள்ளன. இன்று மாலை 4 மணியுடன் நிறைவடைந்த கடந்த 24 மணி நேரத்தில் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டவர்கள் என சந்தேகிக்கப்படும் 48 பேர் கிண்ணியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எனினும் இவர்கள் அனைவரும் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டுள்ளமை இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என கிண்ணியா வைத்தியசாலை பேச்சாளர் ஒருவர் கூறினார். டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டுள்ளனரா என்பது தொடர்பில் மருத்துவ பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கிண்ணியா வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. எவ்வாறாயினும் கிண்ணியா பகுதியில் கடந்த ஒரு வாரத்தினுள் டெங்கு காய்ச்சல் பரவும் வீதம் குறைவடைந்துள்ளதாக கிண்ணியா சுகாதார வைத்திய அத்தியட்சகர் அஜித் முகமது மஜீத் குறிப்பிட்டார். இதேவேளை வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாடளாவிய ரீதியில் 24,562 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அவர்களில் கொழும்பில் மாத்திரம் 5,838 பேர் பதிவாகியுள்ளதாக தொற்றா நோய்கள் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. கம்புகா மாவட்டத்தில் 2,965 பேரும் திருகோணமலை மாவட்டத்தில் 1,745 பேரும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பலப்பிட்டிய மேல் நீதிமன்றத்தின் சான்று பொருட்கள் மற்றும் ஆவண களஞ்சியம் திருடர்களினால் உடைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்.
எல்பிடிஏ மேல் நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைகள் நிறைவடைந்த பின்னர் வழக்குகளுக்குரிய சான்று பொருட்கள் மற்றும் ஆவணங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த அறையின் ஜன்னலூடாக நேற்று சிலர் பிரவேசித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக எல்பிடிஏ குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரும் அம்பலாங்குடை போலீசாரும் கூட்டாக விசாரணைகளை மேற்கொண்டிருந்ததாக எமது செய்தியாளர் கூறினார். விசாரணைக்காக மோப்ப நாயின் உதவியும் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக ஆவண களஞ்சிய அறையில் இருந்த எந்த ஒரு வழக்கு கோவையும் காணாமல் போகவில்லை என அந்த களஞ்சிய அறைக்கு பொறுப்பான அதிகாரி அறிவித்துள்ளதாக அறிக்கை ஒன்றின் மூலம் போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. சம்பவம் இடம்பெற்ற நீதிமன்ற தொகுதியில் அமைந்துள்ள நீதவான் நீதிமன்றத்தில் அதிகளவில் கவனம் செலுத்தப்பட்டு வரும் பல வழக்குகள் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. காலி கிரிக்கெட் கழகத்தின் முன்னாள் தலைவர் ஹெலமகே பிரேமஸ்ரீ கொலை, வர்த்தகர் மாதுவகே சரத் கொலை, அம்பலாங்குடை பிரதேசத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாய், தந்தை மற்றும் பிள்ளை சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் உள்ளிட்ட பல முக்கிய வழக்குகள் இதில் உள்ளடங்கியுள்ளன. ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள காணிகளை விடுவிக்க கோரி முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சியில் போராட்டங்கள் தொடர்கின்றன. ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள 530 ஏக்கர் தனியார் காணியை விடுவிக்க கோரி கேப்பாப்புலவு மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காணிகள் விடுவிக்கப்படும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என 27வது நாளாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் கூறுகின்றனர். நுழம்பு கடி சரியான நுழம்பு, ராவேல நுழம்பு, பகலேல இலையான் தகர வைக்க என்ன மாதிரி இருக்கும் என்று அவரவர் இருந்து பார்த்தா தான் தெரியும். இதுல குந்தி கொண்டிருந்தா எங்கட பிள்ளைகள நிலைமை என்ன, எங்களுக்கு யார் சாப்பாடு போடுறது? இதுதான் எங்களோட வாழ்க்கையோ. உயிரிழந்த உடமை இழந்த முறவு இழந்த நாங்கள் அதைத்தான் அள்ளித்தாண்டு நாங்கள் கேட்கல. எங்கட பூர்வீகமான மண்ணு, அதாவது எங்கட சொந்த இடம் கேட்பாவில அதைத்தான் எங்களை விடுங்கோன்னு கேட்கிறோம். நாங்கள் வேறு ஒன்றுமே கேட்கிறோம். கிளிநொச்சி பன்னங்கண்டி மக்கள் 6வது நாளாகவும் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருமாறும் 1990ஆம் ஆண்டு குடியேற்றப்பட்ட தமக்கு காணி உரிமை பத்திரங்களை பெற்றுத் தருமாறும் வலியுறுத்தி இந்த போராட்டம் நடத்தப்படுகின்றது. ஒரு பெரிய உளவியல் பாதிப்பாகவும் இருக்கு. எல்லாரும் சந்தோஷமா இருக்க எங்கட மக்கள் வீடு இல்லாம வாசல் இல்லாம இருக்கு. அதுகள் எல்லாரையும் கேட்குது. நாங்கள் கச்சேரி ஏஜி எல்லா இடமும் போய் வந்தாச்சு. எல்லாம் எங்களுக்கு பெற்றுத்தரன்னு சொல்லினோம். 90ஆம் ஆண்டுலேருந்து ஒரு காணில தான் இருக்கும். அப்ப எங்களுக்கு காணிக்கு ஒன்றும் வீடு திட்டம் ஒண்ணுமே இல்லை. எங்களுக்கு ஒரு உதவியுமே இல்லாம இருக்கும். ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள கிளிநொச்சி வட்டக்கச்சி விவசாய பண்ணையை விடுவிக்குமாறு வலியுறுத்தி இன்று போராட்டம் நடத்தப்பட்டது. கிளிநொச்சி மாவட்ட விவசாய சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் வட்டக்கச்சி விவசாய பண்ணை முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட பேரணி மாவட்ட செயலகம் வரை சென்றது. ஜனாதிபதி மற்றும் பிரதமரிடம் கையளிக்குமாறு தெரிவித்து அரசாங்க அதிபரிடம் இதன்போது மகஜர் ஒன்று கையளிக்கப்பட்டது. வயல் பண்ணையும் கடையிட்ட வசனம் இருக்கு. கிளிநொச்சி மாவட்டம் விவசாய மாவட்டம் சொல்றாங்க. ஆனா இதுவரைக்கும் அந்த விவசாய மாவட்டத்துக்குரிய ஃபார்ம் ஸ்கூல் விடுவிக்கப்பட இல்லை. கட்டாயம் அது விடுவிக்கப்பட வேணும். அது விடுவிக்கப்பட்ட பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும். மட்டக்களப்பில் இடம்பெறுகின்ற நில கபளீகரம் தொடர்பான தொகுப்பு அடுத்து. ஏறாவூர் புன்னைக்குடா பிரதேசம் அண்மை காலமாக சிலர் முறையற்ற விதத்தில் காணிகளை கையகப்படுத்துவதற்கு முயன்றதால் அதிகளவில் கவனத்தை ஈர்த்த ஒரு பிரதேசமாகும். புன்னைக்குடா அப்துல் மஜீத் ஹாஜியார் மாவட்டத்தில் இருந்த சதுப்பு நிலம் நிரப்பப்பட்டு சிலரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் கூறுகின்றனர். சுற்றாடல் விதிமுறைகளுக்கு மாறாக சதுப்பு நிலங்கள் தொடர்பான சட்டங்களை கருத்தில் கொள்ளாது இந்த நிலம் கபளீகரம் செய்யப்பட்டுள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். புன்னைக்குடா வீதி அண்மித்த பகுதிகளே சதுப்பு நிலமாகவும் தோணாவாகவும் காணப்பட்ட நிலங்கள் தற்போது சில அரசியல் பின்புலத்திலும் வசதி படைத்த தனவந்தர்களாலும் அந்த காணிகள் அபகரிக்கப்பட்டு போட்டு நிரப்பப்பட்டு தற்போது அவர்களின் தேவைக்காக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இவ்வாறான நில கபளீகரம் கிழக்கு மாகாணத்திலே கூடுதலாகவே நடந்து வருகின்றது. இவ்வாறான விடயங்களை சரியான முறையில் அணுகி இதனை நிறுத்துமாறு நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த விடயம் தொடர்பில் அதிகாரிகளிடம் முறையிட்டும் அவர்கள் அசம்பந்த போக்குடன் செயற்படுவதாக புன்னைக்குடா மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். புறம்பெய்ந்து கிடந்த தோணா காணியை மடுகளெல்லாம் நிரப்பி மூடி அதில் இந்த பிறப்பங்காடுகள் எல்லாம் வெட்டி அழித்து தொழிற்செய்வதற்கு உதவும் பிரம்புகள் அதுவும் இல்லாமல் அழித்து அரசாங்கம் நல்லாட்சி அரசாங்கமும் அதை கவனத்தில் கொள்ளவில்லை.
மட்டக்களப்பு மாவட்டத்தில் அண்மை காலமாக காணி கபளீகரம் மிகவும் உக்கிரமாக இடம்பெற்று வருகிறது. இது சம்பந்தமாக மாவட்ட அபிவிருத்தி குழு இணைத்தலைவர் என்ற ரீதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறது? காணி கபளீகரம் என்று சொல்வதென்ற விடயம் என்னவென்றால், சில முதலாளிகள் அல்லது சில செல்வாக்கு படைத்தவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் 100 ஏக்கர் 200 ஏக்கர் அல்லது 50 ஏக்கர் 10 ஏக்கர் என்று காணிகளை ஒரு உற்பத்திக்காக பயன்படுத்தினாலும் பரவாயில்லை, அதனை பிடித்து வைத்திருக்கின்றார்கள். எனவே மக்களுக்கு காணி கொடுக்கின்றோம் என்ற அடிப்படையில் சில சக்திகள் ஏராளமான காணிகளை கபளீகரம் கொள்ளுகின்ற அந்த செயல்பாட்டினை நாங்கள் எதிர்க்கின்றோம். சிறுபான்மையினருக்கு கிடைக்க வேண்டிய அரசியல் தீர்வினை கிடைக்கப்பெறாமல் தடுப்பதற்காக இனவாத சக்திகள் சிறுபான்மையினர் மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்துவதற்கு முயற்சிப்பதாக கிழக்கு மாகாண முதலமைச்சர் நசீர் அகமது குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் அரசியல் தீர்வு திட்டத்தின் சாத்தியத்தன்மை குறித்து கருத்து தெரிவித்த போது கிழக்கு மாகாண முதலமைச்சர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். நாட்டில் அரசியல் தீர்வு ஒன்றை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் சிறுபான்மையின கட்சிகள் தமக்கிடையே இணக்கப்பாட்டிற்கு வர வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியல் தீர்வுகள் தொடர்பில் சிறுபான்மையின கட்சிகளிடையே முரண்பாடுகள் ஏற்படுமாயின் இறுதியில் சகல தரப்பினருக்கும் அது ஏமாற்றத்தையே தரும் என்றும் முதலமைச்சர் நசீர் அகமது தெரிவித்துள்ளார். தமக்கான தீர்வுகள் குறித்து சிறுபான்மை கட்சிகளிடையே முரண்பாடுகள் காணப்படும் பட்சத்தில் தீர்வொன்று சாத்தியமாகும் காலகட்டத்தில் இந்த முரண்பாடுகள் அதனை தாமதப்படுத்துவதற்கு காரணமாக அமைந்துவிடும் எனவும் கிழக்கு மாகாண முதலமைச்சர் கூறியுள்ளார். சிறுபான்மை மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தரப்புகள் ஒரே மேசையில் அமர்ந்து தமது சமூகங்களுக்குரிய தீர்வுகளை அடையாளப்படுத்தி அவற்றில் இருக்கும் சந்தேகங்கள் மற்றும் முரண்பாடுகளுக்கு தீர்வு காண முன்வர வேண்டும் என நசீர் அகமது வலியுறுத்தியுள்ளார். அதன் பின்னர் தீர்வு காண தமது கோரிக்கைகளை முன்னிறுத்தி சிறுபான்மை சமூகங்கள் ஒருமித்த குரலில் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுப்பதன் ஊடாக நிரந்தரமான தீர்வு ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் கிழக்கு மாகாண முதலமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் செயற்பாட்டாளர்கள் சிலர் நேற்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் இணைந்து கொண்டனர். மருதமுனையில் நேற்று இந்த நிகழ்வு இடம்பெற்றது. மருதமுனையைச் சேர்ந்த எங்கள் அன்புக்குரிய ஜெம்ஷித் அவர்கள் இதுவரை காலமும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய களச் செயற்பாட்டாளராக இருந்து அந்த கட்சியினுடைய கொள்கைகள் கோட்பாடுகளையும் அதனுடைய தலைவருடைய சமூகத்துக்கு விரோதமான செயற்பாடுகள் என்பவற்றினை ஊர்ந்து கவனித்து அதிலே தொடர்ச்சியாக ஒரு பங்காளராக அல்லது பங்குபற்றினராக இருக்க முடியாது என்கின்ற காரணத்தினால் அந்த அகில இலங்கை மக்கள் காங்கிரஸையும் அதே போன்ற அதனுடைய தலைவர் இன்று முஸ்லிம் சமூகத்தினை தன்னுடைய சுய தேவைக்காக விரும்பியவாறு கையாளுகின்ற எங்களுடைய வர்த்தக அமைச்சர் ரிஷாட் பதீன் அவர்களுடைய கொள்கைகளையும் வெறுத்து இந்த முஸ்லிம் காங்கிரஸோடு ஜெம்ஷித் அவர்கள் மருதமுனையிலே வைத்து இணைந்திருக்கின்றார். இது மிக எங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விடயம். அதே போன்று அவருடைய நண்பர்களும் சேர்ந்து இணைந்திருக்கின்றார்கள். கண்டி ஹுன்னஸ்கிரிய பிரதேச ஹேபாக் தோட்ட மக்கள் இன்று காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு பெருந்தோட்டயாக்கத்திற்கு சொந்தமான இந்த தோட்டத்தில் தொழில் புரியும் தொழிலாளர்கள் தமது வேலை நாட்களை அதிகரித்து தருமாறு கோரி ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட தோட்ட அதிகாரி ஒருவர் எதிர்வரும் 31ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்கான சந்தர்ப்பம் வழங்கப்படும் என உறுதியளித்திருந்த நிலையில் ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது. இதேவேளை கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த தோட்டப்பகுதி தனியாருக்கு குத்தகைக்கு விடப்பட உள்ளதாக தெரிவித்து அதனை தமக்கு குத்தகைக்கு விடுமாறு கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. 28ஆம் தேதியில நாங்க ஆரம்பிச்சோம் அந்த தோட்ட பிரச்சனை சம்பந்தமாக. அப்புறம் மறுபடியும் எங்களுக்கு தோட்ட நிர்வாகம் சரியான பதில் கொடுக்கல. நாங்க 3வது மாசம் 4ஆம் தேதி வரை இந்த போராட்டத்தை நாங்க தொடர்ந்து போனோம். அப்ப தோட்ட சேர்மன் எங்களுக்கு சரி இந்த பிரச்சனையை நீங்க விட்டுப்பிடுங்க, உங்களுக்கு தோட்ட பிரச்சனை சம்பந்தமாக நாங்கள் முடிவெடுத்து நாங்கள் தருவோம், உங்களுக்கு டேட் ஒன்று கொடுப்போம் பேச்சுவார்த்தைக்கு அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு இதுவரைக்கும் இந்த பேச்சுவார்த்தையும் இருக்கல. 8ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி எழுதி நாங்கள் தோட்ட தொழிலாளர்கள் எங்களுக்கு 25 நாள் வேலை 2 ஏக்கர் காணியை கொடுத்தா நாங்கள் அரசாங்கத்துக்கு கொண்டு எடுத்து கொடுப்போம். அதை பற்றி நாங்கள் தோட்ட பிரச்சனையாக பேசணும். எங்களுக்கு 3ஆம் தேதி ஒரே முடிவு வந்துச்சு, இது ஹெட் ஹவுஸ்ல இருந்து உடனே உங்களுக்கு வேலைக்கு போங்க, இந்த தீர்வை முடிக்கிற 3 கிழமையில. ஆனால் எங்களுக்கு 3 கிழமையில இந்த தீர்வு எங்களுக்கு ஒன்றுமே வரலை. கண்டியில் விமான நிலைய நிர்மாண பணிகளுக்காக சுவீகரிக்கப்பட்ட தமது காணிகளுக்காக அரசாங்கம் இதுவரை இழப்பீடு வழங்கவில்லை என தெரிவித்து மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தனர். பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் ஆர்ப்பாட்டம் நடைபெறவிருந்த இடத்துக்கு சென்று விரைவில் தீர்வு பெற்று தரப்படும் என உறுதியளித்ததால் மக்கள் ஆர்ப்பாட்டத்தை கைவிடுவதற்கு இணங்கினர்.
குறிப்பாக மகாவலி அபிவிருத்தி திட்டம் மேற்கொள்ளப்பட்ட போது அதனது பல்வேறு தேவைகளுக்கு இந்த தோட்டமானது துண்டாடப்பட்டது. அதன் பிறகு கோல்ஃப் விளையாட்டுக்காக பெரும் ஒரு நிலப்பரப்பு ஒதுக்கி கொடுக்கப்பட்டது. அதிலிருந்த இன்னொரு நிலப்பரப்பு NLDB பண்ணையாக மாற்றி அமைக்கப்பட்டது. அவை கடந்த 2013 அரசாங்கமானது ஒரு உள்ளக விமான நிலையத்தை அமைப்பதற்கும் இதிலிருந்து நிலத்தை எடுத்துக்கொண்டது. அவ்வாறு எடுக்கப்பட்ட நிலம் இந்த மக்கள் வாழுகின்ற லயமறைகளை அவர்கள் வாழுகின்ற பகுதிக்கு மிக அண்மித்தது. அவை அதனது அபிவிருத்தி வேலைகள் செய்கின்ற போது அந்த இருப்பிடங்கள் அனைத்துமே இன்று பழுதடைந்து அவை அந்த வழங்கப்பட வேண்டிய குடும்பங்களுக்கு நிலம் வழங்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் இந்த வழங்கி இருக்கின்ற நிலங்களுக்கான ஒப்பனைகள் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அதே போல இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு பங்காளியாக நாங்கள் இருக்கின்றோம். பாராளுமன்றத்தில் நாங்கள் குரல் எழுப்பி கூறியிருக்கின்றோம் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர சொல்லி. அமைச்சர்களிடம் நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றோம் இதனை முடிவுக்கு கொண்டு வர சொல்லி. அவை அவர்கள் காது கேட்காதவர்கள் போல் இருப்பார்களாக இருந்தால் நாங்கள் அதற்கு எதிராக செயற்பட தயாராக இருக்கின்றோம் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் கூறி வைக்க விரும்புகின்றோம். கண்டி திகன மாபேரி தோட்ட மக்களே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தவிருந்தனர். சுமார் 200 குடும்பங்கள் வசித்த காணி கடந்த அரசாங்க கால பகுதியில் விமான நிலைய நிர்மாண பணிகளுக்காக சுவீகரிக்கப்பட்டது. காணிகளை இழந்த மக்களுக்கு இதுவரை மாற்று காணிகள் வழங்கப்படவில்லை எனவும் உறுதியளிக்கப்பட்டவாறு இழப்பீடு கிடைக்கவில்லை எனவும் மக்கள் தெரிவித்தனர். இவ்வளவு நாளா இருக்கிறோம், எங்களுக்கு வீடு வாசம் ஒண்ணுமே இல்ல. இருக்கிற வீட்டையும் உடைச்சி எல்லாம் ஒடுகிற வீட்டுல கிடந்து நாங்க தவிக்கிறோம். கிடந்து இந்த ஏர்போர்ட் செய்யறேன்ட்டு வீடு செஞ்சு தரேன்றாங்க. காணியை கொடுத்து ஏமாத்திட்டு அவங்க பாட்டுக்கு இருக்கானுங்க. அங்கிட்டு இல்ல இங்கிட்டு இல்ல. ஏன் இப்படி எங்களை இப்படி ஏமாத்திட்டு இருக்காங்க? சந்தைன்னு வந்து அதை செஞ்சு தரேன் இதை செஞ்சு தரேன்னு கேட்கறாங்க. ஆனா ஒன்னும் கொடுத்த பாடு இல்ல. முறையில் 2 கிலோகிராம் ஹெரோயினுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நபரிடமிருந்து தலா 500 கிராம் எடை கொண்ட 4 ஹெரோயின் பாக்கெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் லெப்டினன்ட் கமாண்டர் சமிந்த வலாகுலுகே தெரிவித்துள்ளார். கடற்படையினரும் மதுவரி திணைக்களத்தினரும் இணைந்து இன்று முற்பகல் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை ஆர்கே நகரில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் சுடுபிடித்துள்ளன. ஜெயலலிதா மறைவால் வெற்றிடம் நிலவும் சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்கு மொத்தமாக 127 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுடன் பல்வேறு காரணங்களினால் 45 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. இலங்கை அணியின் நட்சத்திர சுழற்பந்து வீச்சாளர் ரங்கன ஹேரத் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்டின் பிளாட்டினம் விருது வழங்கல் விழாவின் ஜனரஞ்சக வீரர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். இலங்கை அணியின் நட்சத்திர சுழற்பந்து வீச்சாளர் ரங்கன ஹேரத் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்டின் பிளாட்டினம் விருது வழங்கல் விழாவின் ஜனரஞ்சக வீரர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். பிளாட்டினம் விருது வழங்கல் விழா இம்மாதம் 31ஆம் தேதி ரத்மலானி ஸ்டைன் கலையகத்தில் கண்கவரும் விதத்தில் நடைபெறவுள்ளது. நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மீண்டும் சந்திக்கலாம். நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:45 பிரதான செய்திகள். வணக்கம்.